என்ன மாப்பிள்ள டிரைவிங் ஸ்கூல்லாம் போகிறேன்னு சொன்னி எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் போகுது மச்சான். எல்எல்ஆர் வாங்கிட்டேன். நானும் பெறவும் தான் போயிட்டுருக்கோம். டேய் என்னடா இப்படி வந்துட்டுருக்கான், என்னடா ஆச்சு அவனுக்கு? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பெற மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஆச்சு உனக்கு? மாப்பிள்ள நமக்கு தான் டிரைவிங் கிளாஸ் முடிய போதில்ல, அதான் எங்கள் அப்பா ஒரு கார் ஒன்று வாங்கி போட்டாப்புல. சரி புது கார் நம்ம ஓட்டலான்ட்டு எடுத்துக்க போனோன்னா போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு மண்ணு லாரி ஒன்று வந்துச்சு மாப்பிள்ள, கொண்டு ஒரே சொருகு. அப்புறம் என்ன மாப்பிள்ள ஆச்சு? வண்டி எதுவும் ஆச்சா? உனக்கு என்ன ஆச்சு? எதுவும் ஆகலை தானே? இல்லை மாப்பிள்ள, இடையில போலீஸ்காரங்க வந்தாங்க, எல்போர்டு போட சொல்லியிருந்தாங்க. எல்போர்டு போட்டு இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்காதான் மாப்பிள்ள. டேய் வண்டி ஓட்ட சொல்லாடி எல்போர்டு போட்டு ஓட்டுங்களா? எதுக்குடா அப்படி பண்றிய? நாலாயிரம் வண்டியெல்லாம் எல்போர்டு அடிச்சு வச்சிருக்கேன்டா. நீலாம் எதுக்குடாமா வண்டி ஓட்ட வந்துடுறிய? நீலாம் என் மாப்பிள்ளன்னு வெளியே சொல்லிக்க தெரியாதடா, எனக்கு அசிங்க. சாரி மாப்பிள்ள, இனி எல்போர்டு போட்டுடலாம் மாப்பிள்ள. சரி போயிட்டு ரெஸ்ட் எடு போ, பார்த்துக்கலாம் போ. 3 days later. எங்கே கோளார ஆளைய காணுமே? எப்போதும் நம்ம கூட தான் சுற்றுவேன், இன்னைக்கு ஆளைய காணும். என்ன மாப்பிள்ள இந்த பக்கம் வாழ்க்கை தேடி வந்திருக்கியா? அந்த கோளார வீட்டில் ஆளைய காணும் மாப்பிள்ள, காலையிலேருந்து எங்கிட்டு போனான்னு தெரியல. அவனை தேடிதான் மாப்பிள்ள வந்தேன். மாப்பிள்ள நம்ம பல்லு கோளாறு தான்டா கால் பண்ணுறான். 100 ஆயிடுச்சா மாப்பிள்ள அவனுக்கு? மச்சான் எங்க மச்சான் இருக்க? டக்குன்னு வாங்கடா, செத்துருவேன் போலடா, டக்குன்னு வாங்கடா. பல்லு டே என்னடா ஆச்சு தெளிவாக சொல்லுடா, எங்கடா இருக்க அப்போ? மாப்பிள்ள காய்கறி வாங்க நம்ம வாகனத்தை எடுத்து வந்தேன் மாப்பிள்ள. வந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள அடியதே கூடவா என்ன மாப்பிள்ள? அதெல்லாம் பெருசு இல்ல மாப்பிள்ள, ஒரு கோடு ஒத்தி விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா போலீஸ் வராங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள அதான் நீ தான் எல்போர்டு ஒட்டியிருப்பிய மாப்பிள்ள, அதை வச்சு ஏதாவது சமாளி மாப்பிள்ள. இல்ல மாப்பிள்ள, நம்ம வண்டியில ஒட்டியிருந்தா சரி, ஆப்போசிட் வண்டியிலேயே ஒட்டியிருக்கு மாப்பிள்ள எல்போர்டு. 2 வண்டியில இப்போ எல்போர்டு ஒட்டியிருக்கனால எனக்கு இப்படி பேசுறது இல்லை. நீங்க வா மாப்பிள்ள, நீங்க சட்டம் கிளம்பி வாங்க. சரி பதட்டப்படாம பேசு மச்சான், நான் வாரேன். A few minutes later. வா மச்சான் பாத்தியா மச்சான் அந்த கோளாரோட நிலைமையே? அதான் நாங்கள் வந்துட்டோம் மச்சான், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத மச்சான். அதான் நீ தான் எல்போர்டு ஒட்டியிருக்கே, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேசுகிறோம் மச்சான், பார்த்துக்கோங்க விடுங்க. பரவாயில்ல, உங்கள் அப்பா லம்போகினிலாம் வாங்கி கொடுத்துருக்காப்புல. எவன் வண்டிக்கு எவன்டா சொந்தம் கொண்டாடுறது? இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டிடா. யோ பூமரு, யாரியா நீ? இந்த வண்டிக்கு சொந்தக்காரன்டா நானு. அப்போ எங்கள் கோளாறு மச்சான்ட்ட வண்டி? அந்த பாரு ஓரமா ஒதுக்கி போட்டிருக்கு பாரு, அங்கிட்டு போய் பாரு. டே கோளாறு பல்லு, அங்கிட்டு கொஞ்சம் தள்ளு. டே பல்லு என்னடா அது? மாப்பிள்ள இதான் மாப்பிள்ள நம்ம வாகனம். எப்படி மாப்பிள்ள இருக்கு? எல்போர்லாம் கரெக்டாக மாப்பிள்ள ஒட்டியிருக்கான். நமக்கு எந்த பிரச்சனையும் அவ்வளோதான் மாப்பிள்ள. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. Tomorrow. வணக்கம். பூலிம நியூஸிலிருந்து பொய்யழகி. கோளாறு வால்டர் என்பவர் கஞ்சா போதையில். என்ன கஞ்சா போதையிலா? ஏங்க காய்கறி வாங்க வந்தவங்க நானே. 7 கோடி மதிப்பிலான உயர்ரக வாகனத்தை இயக்கியதில் நடுரோற்றில் உறங்கிக் கொண்டிருந்த இந்திய குடிமகன்கள் 10 பேர் காலமானார்கள். ஏங்க இந்த வண்டி எங்க அப்பா காயிலாங்கடையிலேருந்து 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாருங்க. இது போயிட்டு 7 கோடிங்கிறீங்களேங்க. அதுலயே நான் போயிட்டு 10 பேரை எங்கெங்க கொண்டேன். ஓரம் மண்ண கால கண்ணாடியை உரசிப்புட்டேன்னு புடிச்சுக்கு வந்தாங்க. என்ன அட போங்கடா.